துணை மருத்துவ படிப்புகளுக்கும் நீட் தேர்வு கட்டாயம் என்ற அறிவிப்பை கைவிட வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். அதிமுகவில் இணைந்தார் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரான மாநிலங்களவை உறுப்பினர் தர்மர். கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். ஜெயலலிதா கனவை நினைவாக்க வேண்டும், திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். யாருடன் இந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் அதிமுகவில் இணைந்த பின்னர் எம்பி தர்மர் பேட்டி. பெரம்பலூர் அருகே பயங்கர ரவுடி வெள்ளை காளியை அழைத்துச் சென்ற போலீஸ் வாகனத்தின் மீது நாட்டு வெடிகுண்டு வீச்சு. காயமடைந்த 2 போலீசாருக்கு சிகிச்சை. வெள்ளைக்காளியை 2 வாகனங்களில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்ய முயற்சித்தனர். 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் எனவும் ஐஜி பாலகிருஷ்ணன் பேட்டி. பெரம்பலூர் அருகே காவல்துறை வாகனம் மீது மர்ம நபர்கள் நாட்டு வெடிகுண்டு வீசிய சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த சம்பவத்திற்கு யார் மீது பழி போட போகிறார் என தெரியவில்லை எனவும் சமூக வலைதளத்தில் பதிவு. வரும் தேர்தலில் அதிமுக கூட்டணி படுதோல்வி அடையும் என புகழேந்தி விமர்சனம். டிடிவி தினகரன் வீழ்ச்சியடைவார் எனவும் பேட்டி. தென் தமிழகத்தில் நீ 10 ஓட்டு வாங்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ தினகரன். நீ பழனிசாமியோட பிரச்சாரம் பண்ணி 10 ஓட்டு வாங்க முடியாது. பெண் ஊழியர்களுக்கு 3வது பிரசவத்திற்கும் சம்பளத்துடன் கூடிய பேறுகால விடுப்பு வழங்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பிஎஸ்எல்வி C-62 தோல்வி ககல்யான் திட்டத்தை பாதிக்காது. இஸ்ரோ தலைவர் நாராயணன் கோவையில் பேட்டி. மக்கள் நீதி மய்யம் செயற்குழு கூட்டத்தில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றம். 2026 தேர்தலில் வெற்றியை உறுதி செய்ய 5 பேர் கொண்ட தேர்தல் பணிக்குழுவை அமைத்தும் தீர்மானம். சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிட விரும்புவோர் இன்று முதல் விருப்பமனு அளிக்கலாம். விருப்பமனு கட்டணமாக 50,000 ரூபாய் நிர்ணயம். ஜனவரி 27 டெல்லியில் உச்சி மாநாடு. இந்தியா ஐரோப்பிய யூனியனின் இடையே வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. முதலமைச்சரின் அறிவிப்பை தொடர்ந்து பகுதி நேர ஆசிரியர்களின் போராட்டம் ஒத்திவைப்பு. தங்களுக்கு பாதகம் இல்லாத அரசாணை வரும் என்ற நம்பிக்கைகள் தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக அறிவிப்பு. கேரளாவில் அனுமதியின்றி கொடி பதாகைகள் வைத்த விவகாரம். பாரதிய ஜனதா கட்சிக்கு 19 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த திருவனந்தபுரம் மாநகராட்சி. அமெரிக்காவில் பனிப்புயல் தாக்கம் எதிரொலி. நியூயார்க் உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கான ஏர் இந்தியா விமான சேவை 2 நாட்களுக்கு ரத்து. பசிபிக் பெருங்கடலில் போதைப் பொருள் கடத்தல் படகை தாக்கி அழித்த அமெரிக்கா. நிக்கோலஸ் மதுரோ கைதுக்கு பின் முதல் முறையாக கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் போதைப் பொருள் கடத்தல் படகு தாக்கி அழிக்கப்பட்டுள்ளது. என் சாதனைகளை விராட் கோலி முறியடிப்பார் என நான் நினைக்கிறேன். கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் கருத்து. T20 உலகக்கோப்பை தொடரிலிருந்து நீக்கப்பட்ட வங்கதேசத்திற்கு பதில் ஸ்காட்லாந்து ஸ்கேர்ப்பு. ICC அதிகாரப்பூர்வ அறிவிப்பு.